السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: إذا خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة. وقال أيضا: أقصر الصلاة يوم الجمعة. أو كما قال صدق رسول النبي صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅ தாபீஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். நன்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய மாதங்களின் புனிதமான மாதமான ஜமாத்துல் ஆகிருடைய 3வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாம். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாம். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்நிலை, வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அது அத்துணை நலவுகளையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களில் சில காலங்களை, இடங்களில் சில இடங்களை, இரவுகளில் சில இரவுகளை, நாட்களில் சில நாட்களை மேன்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தி வைத்திருப்பது போல், சிறந்த நாட்களில் ரொம்ப பெரிய பாக்கியமான அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த சிறந்த நாட்களில், அந்த நாட்களில் தலையாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆ, சிறப்பிற்குரிய நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள். எப்படி எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அருள் பெரும் பாக்கியமாக கிடைத்தார்களோ, அதுபோன்று அப்பேற்பட்ட எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக அவர்கள் நமக்கு வழங்கி தந்த சிறந்த பாக்கியங்களில் சிறந்த நாளான இந்த யௌமுல் ஜும்ஆ என்பது இருக்கிறது. எப்படி நாம் பாங்கினுடைய சிறப்புகள், அதனுடைய மகத்துவம், கண்ணியத்தை குறித்து நாம் பார்த்தோமோ, எப்படி பள்ளிவாசலுடைய மாண்புகள்,
அகமியங்கள், அதனுடைய ஒழுக்கங்கள் குறித்து நாம் பார்த்தோமோ, எப்படி நாற்காலி போன்ற தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை குறித்து நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த தொடரில் யௌமுல் ஜுமா என்கிற இந்த சிறப்பிற்குரிய நாள் இந்த உம்மத்திற்கு கிடைத்த ஆக பெரிய பாக்கியங்களில் அல்லாஹ் நம்ம கொடுத்த மிக சிறந்த நாள் தான் இந்த ஜுமாவுடைய நாள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்தது இந்த நாளில் தான். கியாமத் நாள் நிகழக்கூடிய நாளும் இந்த நாள் தான். உயர்ந்த ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்று அவருடைய நிக்கா என்னும் சன்னிதானத்தை பார்க்கக்கூடிய சிறந்த நாள் இந்த யௌமுல் ஜுமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பிற்குரிய நாள் தான். ஒட்டுமொத்த படைப்புகளையும் படைத்த நாள் இந்த நாள். கலம் என்று சொல்லப்படக்கூடிய தக்தீர், கலா கதிரை எழுதக்கூடிய பேனாவை படைத்தது இந்த நாளில் தான். பெரும் பெரும் நபிமார்களை படைத்தது இந்த நாளில் தான். ஒட்டுமொத்தத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய சையதுல் அய்யாம், நாட்களில் தலைமை என்று சொல்லப்படக்கூடிய ஜுமாவுடைய நாளினுடைய சிறப்பை குறித்து ஏராளமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நமக்கு சொல்லித் தரார். அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. வானம் பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 நாட்களில் தான் படைத்தான். خلق السماوات والارض في يومين. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். وباركنا فيها اقواتها 4 ايام. ஆனா அந்த வானபூமி படைக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த ஜீவராசிக்கும் அல்லாஹ் ரிஸ்க் தயார் பண்றதுக்கு 4 நாட்கள் ஆகும். எதற்கு இந்த ஜும்மாவுடைய நாளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவருடைய சிறப்பை குறித்து நாம் சொல்லுகிறோம். அவருடைய வரலாறை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞாயிற்றுக்கிழமையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க ஆரம்பிக்கிறான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையில் அவர்களுக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்டு எழுத்திருக்கிறார்கள். சொல்ல வருகிற விஷயம், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன் நாடு இருந்தால் ஒரு நொடி பொழுதில் குன் என்று சொன்னால் ஆகிவிடும், குன் என்று சொன்னால் ஆகிவிடும். உங்களிடத்திலே நிதானத்தை, ஒரு வாழ்க்கை வாழுதலை எப்படி வாழ வேண்டும், எதிலும் அவசரப்படக்கூடாது, எதிலும் திடுதிடுப்பில் முடிவெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சிறந்த ஒரு பயிற்சியை, ஒரு திட்டமிடுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற நிதான தத்துவத்தை இதிலே வைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த 2 நாட்களில் வானம் பூமியை படைத்தவன் 4 நாட்கள் ரிஸ்கை தயார் செய்கிறார். 6 நாட்கள். அந்த 6வது நாள் ஜும்மாவுடைய நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமான இந்த நாளை இன்றைக்கு நாம் எப்படி இதை கொஞ்சம் அசாதாரணமாக, கொஞ்சம் பொடுபோக்காக ஜும்மாவை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை, அல்லது ஜும்மாவுக்கு நேரம் தாழ்ந்து வருவது, கடைசியாக வருவது, இவர்களெல்லாம் எந்த நன்மைக்கும் தகுதி இல்லாதவர்கள் என்கிற பட்டியலிலே இருக்கிறார்கள் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நல்லா கவனிக்கிறோம். ஜும்மா நாளில் பயான் பேசுகிறாங்க, அது ஒரு 20-25 நிமிஷம் ஆகுது. இப்போ என்ன கேட்டு நம்ம என்ன திருந்திட்டோம், எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம எப்பயுமே போலதான் இருக்கிறோம். எனவே கடைசியில் போகலாம். இமாம் குத்துபா ஓதுகிற பொழுது, இமாம் தொழுகையில் இருக்கிற பொழுது, அல்லது ஒரு ரக்காத் நிறைவு செய்த பிறகு நாம் போய் ஜாயிண்ட் ஆகிக்கலாம் என்று வருபவர்கள் இந்த ஜும்மாவுடைய பட்டியலிலே அவர்கள் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை என்பதை விளங்க வேண்டும். எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கடைசியாக வருபவர்கள் ஜும்மா நாளிலே பிரயாணத்தை கூட நீங்கள் வெளியூருக்கு செல்வதாக அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. வியாபாரம் செய்கிறீங்களா, பாம்பு சொல்லப்பட்டுச்சா வியாபாரம் செய்யாதீர்கள். அவ்வளவு சிறப்புகள் ஜும்மா நாளிலே பல எச்சரிக்கைகளும் உண்டு. நன்கு கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஐவேளை தொழுகையை போல இந்த ஜும்மாவை நினைத்து விடாதீர்கள். 3 ஜும்மாவை விட்டால் அவன் பொதுமோக்கான லிஸ்ட சேர்க்கப்படுகிறான், காபிர்களுடைய லிஸ்ட சேர்க்கப்படுகிறான். அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்பதாக இருக்கிறது. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எனவே 3 ஜும்மா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் காலேஜில் படிக்க வைக்கிறோம், ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறோம். எந்த பிள்ளைக்கும் ஜும்மா என்கிற பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுகிறது. கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். இதிலே கொஞ்சம் கவனம் வேண்டும். அங்குள்ள ஹெட்மாஸ்டரும் ஹெட்மிஸ்ஸை பார்த்து பிள்ளைகளுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, அவங்களும் ஜும்மா அதனுடைய சிறப்புகளை அவர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தினுடைய மகிமைகளை விளங்க வைக்க வேண்டும். ஏன்னா 3 ஜும்மா விட்டா எப்படிப்பட்ட எச்சரிக்கைகளாக வரும்.
அவருக்கும் இந்த மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற அளவுக்கெல்லாம் எச்சரிக்கையின் உச்சகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார். நீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜும்மா என்கிற பாக்கியம் அந்த லீவு நாட்கள் இருந்தால் அவங்க சொல்ல வராங்க, இல்லைன்னா அது ஸ்கூல்ல சில பேர் அனுமதி கொடுப்பது கிடையாது, அல்லது லொகராக மாறிவிடுகிறது. பெரும் இழப்பு, பெரும் இழப்பு. இதனுடைய பாக்கியங்களை, நன்மைகளை, இதனுடைய சிறப்புகளை தெரிந்து அதனுடைய கண்ணியத்தை புரிந்து நாம் அமல் செய்ய வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் ஐயாம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களில் தலையாய் இந்த ஜும்மா நாள் இருக்கிறது. இதிலே நாம் ஆரம்பமாக வரக்கூடியவர்களுக்கு நிறைய சிறப்புகள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் முன்பாக வந்திருக்கிறீர்கள். மாடு குர்பானி, ஒட்டக குர்பானி கொடுத்த நன்மை, மாடு குர்பானி கொடுத்த நன்மை, ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, கடைசியில் கோழி, முட்டை. நிறைய பேருக்கு முட்டை கூட கிடைக்காம போயிடும். எல்லாம் காப்பாற்றுறது. இமாமே குதுபா ஓத ஆரம்பித்து விட்டால் அங்கே மலக்குமார்கள் தங்களுடைய பட்டோலையை சுருட்டி கொண்டு உள்ளே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். எந்த கவுண்டிங்கும் அங்கே இல்லை, முடிஞ்சு போச்சு நடக்கும். எந்த தொழுகையும் குதுபா ஏறி குதுபா ஓத ஆரம்பித்து விட்டால் எந்த தொழுகையும் இங்கே மார்க்கத்திலே இல்லை. அதெல்லாம் அதற்கு முன்னாலே முடித்து விட வேண்டும். எனவே இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு ஆசை இருக்கும் அல்லவா, சொர்க்கத்திலே அல்லாஹ்வை சந்திப்பது, நபிமார்களை சந்திப்பது, சஹாபாக்களை சந்திப்பது, இதெல்லாம் எந்த நாளிலே நடைபெறும்? ஒரு சஹாபி கேட்பாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி 60-70 வயசாயிருச்சு, சும்மா வீட்டுக்குள்ளேயே நான் கிடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. சில பேர் அந்த 60-70 வயசானாலும் அவங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வராங்க. அந்த நீண்ட வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவரால் வேலை செய்யாத முடியாது. என்ன கேட்கிறாருன்னா, சொர்க்கத்துல விவசாயம் செய்ய முடியுமா? எப்படி கேட்கிறாரு? விவசாயம் சொர்க்கத்துல நான் செய்ய முடியுமா யா ரசூலல்லாஹ்? அதுக்கு அனுமதி இருக்கா அல்லது பண்ணலாமா? கண்டிப்பாக உண்டு. சொர்க்கத்துல நீங்க விவசாயம் செய்ய முடியும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி இப்படி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சொர்க்கத்துல நாங்க குழந்தை பெற்றுக்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? நீண்ட பட்டியல். சொர்க்கத்துல குழந்தை தாராளமாக பெற்றுக்கலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்ப என்னன்னா, இந்த விவசாயத்திற்கும் இந்த குலத்தை பெறுவதற்கும் இந்த உலகத்தில் வேணுமானால் குலத்தை பெறுவதற்கு 10 மாதம் ஆகும். விவசாயம் செய்வதற்கு அதனுடைய ஒட்டுமொத்த ப்ரொசீஜர் 6 மாதம் கழிச்சு அது அறுவடை செய்கிறது. இப்படி பல விஷயங்கள், அதோட நுண்ண அறிவுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அங்க எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி கூடிவிட்டால் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு விவசாயத்திற்கு விதைத்து விட்டால் உடனே அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகத்துவத்தை சொல்லி தருகிறார். இப்ப என்னன்னா, அந்த வரிசையில் தான் இதுவும் வருகிறது. நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த சஹாபி அபூ ஹுரைரா, செய்தின அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே ஃபாரூக், மிகப்பெரிய சஹாபிகள்லாம் பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. நபிமார்கள் எல்லாம் பார்க்கணும் ஆசையா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எவ்வளவு பெரிய நபிமார்கள், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ், இவங்களெல்லாம் பார்க்கணும் ஆசையா இருக்கு. அல்லாஹ் இது ஒட்டுமொத்த படைத்த ரப்பை பார்க்கணும் ஆசையா இருக்கு. இது எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரே நாள் அந்த வெள்ளிக்கிழமை. நாமெல்லாம் வேலைக்கிழமை சந்தைக்கு போய் பொருட்கள், ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வரோம். அங்கே அஸ்வாக் என்று சொல்லப்படக்கூடிய சந்தை கூடுதல் என்பது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சொர்க்கத்தில் பல தரஜாக்களில் இருப்பார்கள். எல்லாரையும் எல்லா நாட்களும் சந்திக்க முடியாது. ஆனா எல்லாருமே ஒன்று கூறக்கூடிய நாள், சந்திக்கக்கூடிய நாள் எதுனா அது ஜும்மால. யாராலும் நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஜுமா என்று சொன்னால் ஒன்று கூடுதல். அதனால நாமெல்லாம் ஒன்று கூடிய அமல் செய்யணும். நன்கு விளங்க வேண்டும். அந்த ஜும்மாவின் சுரங்கமும் பொடுபோக்கும் இருக்கிறது என்று சொன்னால் இது என்னவென்று சொல்வது? எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் வேற லிஸ்ட்ல இருக்காங்கன்னா, அந்த வாரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஜும்மாவின் தவறிவிடக்கூடியவர் எத்தனையோ பேர், அதிலே கடைசியாக வரக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்.
எவ்வளவு பெரிய மோசம் இது! 5 வக்துகளை விட சிறந்தது இந்த ஜும்மாவுடைய நாள், இந்த ஜும்மாவுடைய தொழுகை, அதனுடைய குத்துபா, அதனுடைய மெம்பர், அதனுடைய தொழுகை, இப்படி ஏராளமான சிறப்புகளை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அதிலும் ஒரு சிறந்த நேரம் இருக்கிறது. சில விஷயங்களை அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு மறைச்சு வச்சிருக்கும். லைலத்துல் கத்ரை மறைச்சு வச்சது ஒரு நல்ல விஷயம். அதுல பல காரணங்கள் அடங்கி இருக்கிறது. ரமலான் 27 என்று சொன்னால் கரெக்டா அந்த நாள்ல மட்டும் எல்லாம் வந்து சேர்ந்து அமல் செஞ்சுட்டு போயிடுவாங்க, மற்ற நாள்லாம் காலி ஆயிடும். அதனால அல்லாஹ் தஆலா அந்த மறைவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விளங்குகிறதா? அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மாவுடைய நாட்களில், இந்த நாளில் ஒரு சிறப்பிற்குரிய நேரம் இருக்கிறது. அதிலே நீங்கள் செய்யக்கூடிய துவா உடனே கபூலாகும். அதை சஹாபாக்கெல்லாம் நோண்டி நோண்டி கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எந்த நேரம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அது வியாழக்கிழமை மக்ரிப்ல இருந்து வெள்ளிக்கிழமை மக்ரிப்க்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்போ வேணால் துவா செஞ்சுக்கோ, அல்லாஹ் ஏற்றிருப்பான். இல்லை குறிப்பிட்ட ஏதாவது நேரம் இருக்கா, இது ரொம்ப ஒரு நாள் கணக்காகுது என்பதாக கேட்டார். ஜும்மாவுடைய ஃபஜ்ரில் இருந்து ஜும்மாவுடைய அசர் வரைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, யாருக்கும் குறிப்பிட்ட இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குது. ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்பத்திலிருந்து ஜும்மாவுடைய தொழுகை முடிகிற வரைக்கும் தான். இதுக்கப்புறமும் தனியா போய் ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தனிப்பட்ட முறையில கேட்கிறாரு. அவர் ரொம்ப ஆர்வம் அமல் செய்யறதுல, இபாதத்துல, ஹதீஸ்களை வந்துள்ளார். காரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட மாட்டாங்க. இது அவர் ரொம்ப பழக்கனால கூடயே இருக்கிறதுனால கேட்டனால சொன்னாங்க. இமாம் ஒரு குதுபா முடிந்து மெம்பரில் அமர்வார் அல்லவா, அவர் அமர்ந்து விட்டு எண்ணிக்கிறதுக்குள்ள அந்த இடைப்பட்ட ஒரு செகண்ட், அந்த ஒரு நிமிடம் நீங்கள் துவா செய்கிறது கபூலாகும் என்று சொன்னார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் இன்னைக்கு குதுபா முடிகிறப்பதான் வராங்க. அப்ப அவங்களும் அபாக்கியசாலிகள், நன்கு விளங்க வேண்டும். சில சட்ட திட்டங்களை, சில மார்க்க மசாயல்களை நாம் உங்களுக்கு எதிர்த்து சொல்லுதுன்னு சொன்னா, மார்க்கத்தின் பக்கம், அமல்களின் பக்கம், ரப்பினுடைய நெருக்கத்தின் பக்கம் உங்களுக்கு ஆர்வம் வர வேண்டும். இன்னமும் நாம் இப்படிதான் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம் பார்வை இறங்கிவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சில சட்டத்திட்டங்களை விளங்கி அமல் செய்கிற பொழுது அதனுடைய பவர் வேற, அதனுடைய நன்மை வேற. இப்படி வகுத்து தருகிறார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சய்யிதுல் அய்யாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜும்மா நாளை நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். சூரத்துல் கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கஹஃப் சூறாவை ஓத வேண்டும். ஏழை எளிய மக்கள், ஈதுல் ஃபுகரா, ஈதுல் முஃமினீன், முஃமின்களுடைய பெருநாள் என்று சொல்லப்படுது. எப்படி ஒரு ஈதுல் ஃபித்ர் இருக்கிறதோ, ஒரு ஈதுல் அல்ஹா என்று தியாக திருநாள் இருக்கிறதோ, அதிலும் குறிப்பாக சிறந்த ஒரு தொழுகையும் சிறந்த ஒரு நாளும் ஆன இந்த ஜும்மா என்று இதுவும் பெருநாள் என்பதாக நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். நிறைய ஸலவாத்துகளை ஓதும். அக்ஸீரு ஸலாத்த, இன்றைய நாளிலே அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அதிகம் செலவு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். யார் என் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்களோ, குறிப்பாக இந்த நாளில் என் மீது அத்துணை ஸலவாத்தும் எடுத்து காட்டப்படுகிறது என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியமான நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை முதல் விளங்க வேண்டும். இந்த ஜும்மா அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடாது, பிரயாணம் இருந்தால் தவிர்த்து கொள்ள வேண்டும், நேரமாக முன்னாடியே வந்துவிட வேண்டும். எப்படி எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், பின் வரக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் ஜும்மாவை வேண்டும் என்றே விடுகிறார்கள், சில பேர் அதில் பொடுபோக்கு காட்டுவார்கள் என்று சொன்னது இது இன்னைக்கு உண்மையாக ஆகிவிட்டது. முன்னாடி இருந்த சமுதாயம் அப்படிதான் இருந்தார்கள். அவர்கள் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்வார்களோ அது போன்று இவர்களும் செய்வார்கள் என்று சொன்னார்கள். அதுவும் நடக்குகிறது. ஜும்மா நாட்களில் கூட சில பேர் ஜும்மா தொழுகை விடக்கூடிய சூழ்நிலை வரும், விடுவார்கள், அல்லது வேண்டும் என்றே விடுவார்கள். சில பேர் பொடுபோக்காக லேட்டாக வருவார்கள். இது சாயம் சொல்லாத சொன்னாங்க, இது இன்னைக்கு நடக்குது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை
அவருடைய அருளை பெறுவதற்கு நாம் முன்பாகவே வந்து ஒரு ஒட்டுமொத்த நன்மையை பெற வேண்டும். எந்த அளவு சொல்லப்படுதுன்னு சொன்னா, குத்துபா ஓதுகிற போது யாரும் பேசக்கூடாது. பக்கத்தில் எல்லாரும் பேசினா அடிங்கன்னு வருது. அதனால கையில் கம்பு வச்சிருக்கிறோம். நல்லா விளங்கணும். குத்துபா ஓதுகிற பொழுது ஒருவரை சார்ந்து பேசக்கூடாது. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ அமைதியா இருந்து சொன்னா இவருடைய நன்மையும் போயிடும், அவருடைய நன்மையும் போயிடும். அவரும் அமைதியா இருக்கணும், இவரும் அமைதியா இருக்கணும். அப்ப இத்தகைய சவாபை இழக்கக்கூடிய சூழ்நிலை குத்துபாவிலே இருக்கிறது. நன்கு விளங்க வேண்டும். முன்பெல்லாம் அந்த தட்டோரை அடைச்சு கும்பிடுவாங்க. முன்பு ஒரு காலத்திலாம் அந்த கொட்டு முரசு தட்டி, இன்னைக்கு சிறப்பிற்குரிய நாள் எல்லாம் தொழுகைக்கு 3 தடவை கொட்டுவாங்க. தம் அடிக்கப்படும், அப்புறம் வருவாங்க எல்லாம். அந்த அளவுக்கு சிறப்புகள் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு பாங்கு சொல்லப்படுது, வியாபாரம் நடக்குகிறது, அது எங்கோ இது பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய சிறப்புகள் தெரிந்தும் அவர் அதை அவமதிக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார். குர்ஆன்ல அல்லாஹ் தான சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லப்பட்டால், நீங்கள் அழைக்கப்பட்டால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம், ஒரு திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள், விரைந்து வாருங்கள், வதருல் பை, வியாபாரத்தை விட்டு என்பதாக சொல்லப்படுது. அப்போ எல்லாமே சொல்லப்படுது. அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், அவருடைய சிறப்புகளை, கண்ணியத்தை, மகத்துவத்தை சொல்லுகிறார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நிதானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் நாமத்தான் இருக்கிறோம், நாம் செய்வதை தான் செய்கிறோம். கொஞ்சம் மாற வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்லி காட்டுகிறோம். குத்துபா ஓதுகிற பொழுது அதை செவி தாழ்த்தி கேட்க வேண்டும். 2 ரக்காயத்திற்கு அது சமம். தொழுகையில யாராவது நம்ம பேசுவோமா? தொழுகையில பேசா தொழுகை முறிஞ்சிடும். அதை குத்துபாவில் பேசக்கூடாது. குத்துபாவில் பேசுற நன்மை முறிஞ்சு போயிடும். அவர் அந்த ஜும்மாவினுடைய சவாபை இழந்து விடுவார். வந்தது வேஸ்ட்னு அர்த்தம். அப்ப இப்பேற்பட்ட எச்சரிக்கையான விஷயங்கள்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தரார். ஒரு தடவை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில குத்துபா நிகழ்த்தி கொண்டு இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு வியாபார கூட்டம் வியாபாரத்தை முடித்து வருகிற பொழுது தஃபருக்கு வருவாங்க. குத்துபா இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வியாபார கூட்டம் அந்த காலத்தில் வருகிற போது தஃபெடுத்துட்டு வருவாங்க. அதை பார்த்து சஹாபி குத்துபாவிலிருந்து வெளியே எரிச்சு போயிட்டாங்க. குத்துபாவிலிருந்து வெளியே எரிச்சு போயிட்டாங்க. கொஞ்சம் சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான், வைதா ராவ் திஜாரத்தன் அவ் லருதனி ஃபது இலைஹா தரகூக காயிமா. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா நிகழ்த்தி கொண்டு இருக்கிற பொழுது வியாபாரத்திற்காக வேண்டி நீங்கள் எடுத்து போய் விடுவீர்களா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான். சொல்றான் குத்துபால, கொஞ்சம் பேர் அமர்ந்ததுனால் தப்பிச்சிட்டீங்க, எல்லோரும் எழுந்து போயிருந்தால், எல்லோரும் எழுந்து போயிருந்தால் மதீனாவை நான் எரிச்சிருவேன். நாங்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையான எச்சரிக்கையான விஷயங்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய விஷயத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். அதனுடைய சிறப்புகளை நாம் அறிய வேண்டும். வாஜிபான குளியல், இன்னைக்கு குளிக்க வேண்டும், நகங்களை வெட்ட வேண்டும், முடிகளை அகற்ற வேண்டும், மிஸ்வாக் செய்ய வேண்டும், புதிய ஆடைகளை அணிய வேண்டும், அத்தர் இட வேண்டும், சுருமா இட வேண்டும், எண்ணெய் இட வேண்டும். இப்படி ஏராளமான விஷயங்களை குறித்து, சுன்னத்துகளை குறித்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளினுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதை செய்தும் காட்டியிருக்கிறார்கள். நாமும் அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜும்மாவுடைய பரிபூர்ண நன்மை நாம் அடைய முடியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சனிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக கொடுக்கும். நல்லா விளங்கும். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்பது முஸ்லீம்களுடைய நாள். சனிக்கிழமை யூதர்கள் விடுமுறை நாள். சனிக்கிழமை என்பது விடுமுறை நாள், அது யூதர்களுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுடைய நாள் என்பதாக இப்படி நாட்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருக்கு சனிக்கிழமையை வெள்ளிக்கிழமையாக, அதாவது பெருநாளாக கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. இந்த நாளில் புனிதமாக கருதி நீங்கள் அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், இந்த ஜும்மா தொழுகையை சிறந்த முறையில் தொழுகணும். சூரத்துல் ஆராஃபிலே 163 166 அல்லாஹ் பேசுகிறார்.
அவ்வளவு சொல்லியும் அந்த மக்கள் கேட்காத காரணத்தினால், மீன் பிடிக்க சென்ற காரணத்தினால், அல்லாஹ் சொன்ன சட்டத்தை வரம்பு மீறி செய்ததால், அவன் சொன்னதை செய்யாததால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்குள்ள வாலிபர்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றினார். குர்ஆன் பேசுகிறது, அங்குள்ள வயோதிகர்கள் எல்லாம் அல்லாஹ் ஹின்சீராக மாற்றினார் என்பது குர்ஆனுடைய வசனம். அவன் சொன்னதை நாம் செய்ய வேண்டும், அவன் சொல்லாததை நாம் செய்யக்கூடாது. ஜும்மா நாள் என்பது பாக்கியமான நாள், அது சிறப்பிற்குரிய நாள். அதில் ஆரம்பமாக நாம் வந்துவிட வேண்டும், இறுதியாக செல்ல வேண்டும், ஒட்டுமொத்த நன்மை நாம் பெற வேண்டும். அவர்கள் தான் பாக்கியவான்கள். இதை தவிர்ப்பவர்கள் அல்லது பொடுபோக்காக கருதுபவர்கள், அது அசால்ட்டாக நேரம் தாழ்ந்து வருபவர்கள், இவர்கள் அபாக்கியசாலிகள், இவர்கள் அத்தனை நன்மைகள் இழந்தவர்களுடைய பட்டியலில் இருக்கிறார். வந்தும் புரோஜனம் இல்லை என்றார். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தாருக்கு ஒரு நாளை நியமித்து, அது ஒரு சிறப்பிற்குரிய நாள், இதனை நீங்கள் அமல் செய்யுங்கள், இந்த நாளை சிறப்பிற்குரிய நாளாக நீங்கள் கருதுங்கள் என்று சொல்லியும் அவர்கள் வரம்பு மீறியதால் எச்சரிக்கையின் உச்ச கட்டம் இது. உருவத்தை மாற்றினான், உருவத்தை மாற்றி காண்பித்தான். எந்த அளவுக்கு இந்த அதாபு கோப பார்வை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே சையதுல் ஐயாம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களில் தலையாய் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா நாளினை நாம் செய்ய வேண்டியது, ஆரம்பமாக பள்ளிக்கு ஒழு செய்துவிட்டு வர வேண்டும். முதல் ஆளுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது, மொத்த பேரும் வந்துட்டா மொத்த பேருக்கும் குர்பானி கொடுத்த நன்மை. அதை யோசிக்கணும். நன்மையில் போட்டி போட வேண்டும், விரைந்து வர வேண்டும். பாவங்கள் இன்றைய தினத்திலே மன்னிக்கப்படுகிறது. சலவாத்துக்கள் அதிகமாக ஓத வேண்டும். ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும், உறவுகளை பேண வேண்டும். இது ஒரு ஈது நாள், இது ஒரு பெருநாள் என்பதாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நீங்கள் சரியாக செய்யுங்கள். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுங்கள், ஸலவாத்தை ஓதுங்கள், ஏழை எளியோரை ஆதரியுங்கள் என்பது குறித்தெல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களை சிறப்பிற்குரிய நாளாக நீங்கள் கருதுங்கள். இதில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை பேணி வாழுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பாக்கியவான்களாக ஆக்குவான், சிறப்பிற்குரியவர்களாக ஆக்குவான். நாளை லிகாம் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த உச்சகட்ட அல்லாஹ்வை சந்திக்குதல் என்பது இந்த ஜும்மாவுடைய தினம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே அப்பேற்பட்ட ஜும்மாவை பாக்கியமாக கருத வேண்டும். சஹாபாக்களை நபிமார்களை சந்திக்கக்கூடிய நாள் ஜும்மாவுடைய நாள், அதுவும் அங்கே கடை வீதிகளில் சந்திக்கலாம் என்பதாக இருக்கிறது. நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் நேரத்தை கடந்து வருவதோ அல்லது ஜும்மாவை வேண்டும் என்றே விட்டு விடுவதோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார்கள். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜும்மா என்கிற வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லப்பட்ட சட்டங்களை பேணி அதனுடைய மகோதுவத்தை, அதனுடைய அகமியங்களை புரிந்து உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக ஆகுவதற்கு நீ உதவி செய்வாயாக, அருள்பாலிப்பாயாக, தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.